ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நான் எங்கள் வீட்டுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, V-Guardல ஒரு 10 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வாங்கியிருக்கிறோம். இந்த இதிலே வந்து 25 லிட்டர், 10 லிட்டர், 15 லிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு 10 லிட்டருன்றது ஒரு எக்கனாமியானதாக இருக்கும். உங்களுக்கு கரண்ட் பில்லும் அவ்வளோ வராது. பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். 25 லிட்டர்னு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அதோட ஹீட்டிங் டைம் வந்து கூட இருக்கனால கரண்ட் பில் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா அதனால தான் 10 லிட்டர் நான் ப்ரிஃபர் பண்ணேன். எனக்கு வந்து எங்களுக்கு இது சஃபிஷியண்ட்டாக இருக்குது. வாங்க இந்த மாடலை பற்றி பார்த்துட்டு இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்றதை நம்ம சொல்லலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எப்போயுமே அட்வைஸ் என்னென்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு ஹீட்ரு எது அப்ளைன்ஸ் வாங்குறீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இதில் எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ இன்கேஸ் நான் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறேன், நான் இன்னொரு ரெண்டட் ஹவுஸுக்கு மாற்றும் போது இது வந்து ஒரு நாலேஜ் உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து அந்த எலக்ட்ரிஷியன்ஸை வந்து நீங்கள் கூப்பிட தேவையில்லை. நீங்களே அதை ஈஸியாகவே நீங்கள் வந்து அதை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள் மாறுற வீடுங்களில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாடலை பற்றி பார்த்துலாம். இது 10 லிட்டர் கிளாடோன்ற மாடலு. இந்த இதில் வந்து ஹீட்டிங் ஆயிலுக்கு வந்து 3 இயர்ஸ் அவங்க வாரண்ட்டி கொடுத்துறாங்க. இன்டர் டேங்க் வந்து 5 இயர்ஸுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இதில் ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராங்க. ஒரு 2 ஃப்ளெக்சிபிள் ஓர்ஸஸும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஒரு மாடல். ஓகேங்களா? இதை தான் நான் இப்போ சத்யாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு எனக்கு அவங்க கொடுத்த ப்ரைஸ் வந்து 9,200 வந்துச்சு. இதில் வந்து எம்ஆர்பி வந்து 13,000 இருக்குது. நான் ஒரு ஆஃபரில் தான் எடுத்தேன். அவங்க இது எல்லாமே 5 ஸ்டார் கேட்டகரியில் வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்கும். அப்புறம் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சேம் இது எல்லாமே எல்லா இதில் வாட்டர் ஹீட்டர்ஸில் இருக்கிற மாதிரி தான். பட் V-Guardன்றது கொஞ்சம் நல்ல நம்பகமானதாக இருக்கும். இது 5 ஸ்டார் ரேட்டட் வந்துடும். அந்த சிலிண்டர் உள்ள இன்டர் டேங்குக்கும் அவுட்டருக்கும் பஃப் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக ஹீட் லாஸ் வந்து குறையும் நம்மளுக்கு. 5 இயர்ஸ் அவங்க வந்து இன்டர்னல் டேங்க்குக்கு வந்து இது கொடுக்குறாங்க. தெர்மோஸ்டாட் இது மூலிமா எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வந்து இருக்குதுன்னு அதுவே சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம நார்மல் தான். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அவுட்டர் வேறு வீட்டுக்கு மாறும் போது இதில் என்னென்ன பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை சொன்னேன்ல, இப்போ உள்ளே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ இன்கேஸ் நான் ஒரு வேறு வீட்டுக்கு மாறுறேன்னா இது எப்படி நான் இடம் மாற்றுவேன்றதுக்காக தான் இந்த ஒரு இது உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. நீங்களே இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். ஈஸியாகவே நீங்கள் பண்ணல, அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுதான் வாட்டர் ஹீட்டருக்கு போக வேண்டிய இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. அந்த வீட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பின்னாடி ஒரு கிளிப்பு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த கிளிப்பில் தான் இந்த வாட்டர் ஹீட்டரே ஃபிட் ஆகி உட்காந்துருக்கும். ஓகேங்களா? அங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த 2 கிளிப்பு மட்டும் நீங்கள் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இப்போ நான் இன்கேஸ் இதை நான் பண்ணேன்னா இந்த 2 அவுட்லெட் இன்லெட்டை மட்டும் கலட்டிட்டு இதில் ஒரு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகிற வீட்டில் நான் அப்படி ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பவர் லைனில் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் ஒரு டெஃப்லான் கோட்டிங் ஒரு இது இருக்கும். ஒரு 50 ருபீஸ் தான் வரும். அதை வாங்கி நீங்களே இது பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டா நியர்லி ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ஒரு மாட்டுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்லெட்டில் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு இருக்கிறோம். நல்லா பாருங்கள். இது லைட்டாக ஓப்பன் பண்ணால் வாட்டர் வரும். ஓகே, இது பக்கத்தில் இருக்கிறது இதில் ஹாட் வாட்டர் வர லைனில் ஏதாவது பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து இது வந்து டெம்பரேச்சர் எவ்வளோன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மூலயமா ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான் இது. இந்த மாதிரி வந்து நீங்கள் மெயினாக இந்த 2 இதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அங்கே மாறுற வீடுங்களில் இதை மட்டும் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டெஃப்லான் கோட்டிங் மேலே கொடுத்து அந்த டெஃப்லான் டேப் போட்டு இதை நீங்கள் டைட் பண்ணால் நார்மல் ஒரு பைப் ரெஞ்சு வச்சு நீங்கள் டைட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இது ஒரு நார்மலாக ஈஸியாக எல்லோரும் பண்ணிடலாம். இது ரொம்ப டஃப்பான விஷயம்லாம் கிடையாது. அடுத்து நம்ம மெயினாக இந்த நீங்கள் கொடுக்குற பவர் லைன் வந்து 2.5 mm ஸ்கொயர் இதில் இருக்கிற பவர் லைன் தான் கொடுக்குறோம். வயர் வாங்கி மாட்டணும். சும்மா நார்மல் வயர்லாம் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகி லைன் ஷார்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 2.5 mm ஸ்கொயர் வயர் மட்டும் வாங்க மாட்டுங்க.
ப்ளக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் மாறும்போது நீங்கள் இது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.